சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான அரம்கோ எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்றைக்கு அதிகாலையில மீண்டும் ஹவுதிகள் ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. சவுதி அரேபியாவில் யாராவது தாக்குதல் நடத்தினா அது எங்கட நாட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதா கருதி நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்று நேத்து தான் ஒரு ஒப்பந்தத்துல பாகிஸ்தானும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு சைன் ஒன்றை போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இன்றைக்கு ஹவுதிகள் இந்த தாக்குதலை அதிரடியா நடத்திட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, துருக்கியும் பாகிஸ்தானும் ஒப்பந்தம் என்று சொல்லிக்கிட்டு எந்த பேப்பரையாவது தூக்கிக்கிட்டு ஹவுதிகளுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்த வந்தா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பிறகும் சவுதியில எங்களோட தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கும், யாரும் இந்த பக்கம் தலை வச்சும் பார்க்க போடாதுங்கிற ஒரு அறிவித்தலையும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அடுத்த பக்கத்துல சவுதி அரேபியாவுக்கு அடுத்த ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிற வகையில ஈராக்ல இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸும் சவுதி அரேபியாவை பழித்திருக்கிற அளவுக்கு ஒரு பதிலடியை அவங்களுக்கு நாங்க கொடுக்க போறதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப அறிவிச்சிருக்காங்க. இது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈராக்ல இருக்கிற PMF ஹெட் குவார்டர்ஸ்கள்ல தாக்குதலை நடத்தி 20 வீரர்களை கொன்று 32 வீரர்களை காயமடைய வச்சதுக்கான பதிலடியா இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இது நிலவோட சீரியஸ்னஸ் விளங்கிட்டு தானே சவுதி அரேபியாவோட நேத்து தான் துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் பேக்ட்ங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிட்டு இந்த 3 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு யாராவது ஒரு தாக்குதல் நடத்தினா அது அந்த 3 நாடுகளுக்கும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா கருதி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்று நேத்து தான் அறிவிச்சாங்க இந்த 3 நாட்டு தலைவர்களும். இன்றைக்கு என்னடாண்டா அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ஒரு முடியா கூட மதிக்காம ஹவுதிகள் அவங்களோட தாக்குதலை சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த முக்கியமான மிகப்பெரிய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில நடத்திட்டு திரும்பியும் அந்த தாக்குதலை நாங்க நடத்துவோம் ஒப்பந்தம் என்று சொல்லிக்கிட்டு யாருமே இந்த பக்கம் வந்து அதுங்கிட்டு ஒரு அச்சுறுத்தலை அதிரடியா வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கான வெலு என்னங்கிறதே இனித்தான் நமக்கு தெரிய வரப்போகுது. அடுத்ததா அந்த PMF அவங்களும் இந்த ஒப்பந்தத்தை ஒரு முடியா கூட மதிக்கல. ஒப்பந்தம் சைன் பண்ணி அடுத்த நாளே சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்துவோம் என்று வார்னிங் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது மட்டும்தான் மத்திய கிழக்குல நடக்கிற பதட்டம் என்று நாம பார்த்தோம்னா அதோட நிக்கல. யமன்ல இருக்கிற யமன் நாட்டு அரசாங்க ராணுவ படைக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சண்டை இந்த நிமிஷத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 7-8 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு போங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு நடக்குதுங்கிறத பிரீஃபா நான் சொல்றேன். இப்ப இந்த கதையில சவுதிக்கு இப்ப தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹவுதிகள், தாக்குதலை நாங்களும் நடத்த போறோம் என்று சொன்னது PMF. 2 பிரச்சனையும் தனித்தனியா பார்ப்போம். முதலாவதா ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இப்ப என்ன பிரச்சனைன்னா, யமன் அரசாங்கமும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஹவுதிகள்ல இந்த கட்டுப்பாடு இருக்குதானே அவங்களோட கட்டுப்பாடுல இருக்கிற எல்லா பகுதிகளையும் கைப்பற்றுதா ஒரு திட்டத்தை போட்டு சவுதி அரேபியாவோட படைகள் எல்லாத்தையுமே யமனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறதா சொல்லி ஒரு உளவு தகவல் ஹவுதிகளுக்கு கிடைச்சிருக்கு. ஹவுதிகள் வச்சிருந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தாக்குதல் நடந்தா அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துறது தான் அவங்களோட பழைய ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த உளவு தகவல் கிடைச்சது தானே, இந்த உளவு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே முழுமையா மாத்தி யமன் அரசாங்கமும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முதல்ல அவங்களோட தாக்குதலை ஹவுதிகள் வியாழக்கிழமை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த எதிர்பாராத தாக்குதலில் சிக்கி யமன் அரசாங்கத்துக்கு சொந்தமான 30 ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க. இது சம்பந்தமான வீடியோவை நாம தெளிவா வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோல பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை சரியான நேரத்தில் சரியான இடத்துல நாங்க கொடுப்போம் என்று யமன் அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையை ஓப்பனா சொல்லி இருந்தாங்க. அவங்க வெளியிட்ட அந்த எச்சரிக்கைப்படி இப்ப ஹவுதிகளுக்கும் யமன் அரசாங்க படைக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு தரைவழி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஹவுதிகள கட்டுப்பாடுல இருக்கிற பல பகுதிகளிலும் பல முனை தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க யமன் நாட்டோட அரசாங்கம். ஏற்கனவே உள்நாட்டு போர்ல சிக்கி பொருளாதாரம் சீர்குலைஞ்சி சின்னாபின்னமா இருக்கிற இந்த நேரத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த தாக்குதல் உடனடியா நிறுத்தப்படாம விடுபட்டுட்டா திரும்பியும் ஒரு உள்நாட்டு போரை யமன் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும்ங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்ததா அந்த ஹவுதிகளுக்கும் யமனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல
ஹவுதிகள்ல இந்த கட்டுப்பாடுல இருக்கிற பகுதிகள் இருக்குதானே, இந்த பகுதிக்குள்ள சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான இந்த ட்ரோன்ஸ்கள் வந்து தாக்குதல் நடத்தினா ஒரு குற்றச்சாட்டை ஹவுதிகள் என்ன செய்றாங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் வைக்காங்க. அப்படி இந்த சவுதி அரேபியால இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல இன்றைக்கு அதிகாலையில திரும்பியும் அவங்களோட தாக்குதலை நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்திட்டு தான் துருக்கியும் பாகிஸ்தானும் இதுல தலையிட வேணாம், அப்படி தலையிட்டா அதுக்கான பதிலடி உங்களுக்கு கிடைக்கும் என்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தலையும் வெளியிட்டு இருந்தாங்க. சவுதி அரேபியால இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. இப்ப பாகிஸ்தானும் துருக்கியும் என்ன செய்ய போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா எல்லாருக்கும் இருக்குக்குள்ள இன்னமும் அதை சூடு பிடிக்க வைக்கிற மாதிரி ஈராக்கில் இருக்கிற பிஎம்எஃப்பும் சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்தி அவங்களோட பள்ளி திருக்காம விட மாட்டோம் என்று ஒரு எச்சரிக்கையை இந்த நேரத்தில் வெளியிட்டு இருக்காங்க. அதான் ஹைலைட்டான விஷயம். பிஎம்எஃப் சவுதி அரேபியாவை பள்ளி தீர்க்கிற அளவுக்கு சவுதி அரேபியா என்ன செஞ்சாங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் அது சம்பந்தமா ஷோர்ட்டா சொல்றேன் பாருங்க. பிஎம்எஃப் என்கிற ஆயுத குழு ஈரான் ஆதரவை பெற்றிருக்கிறதோட ஈரான் வழிகாட்டுதலுக்கு இணங்க சவுதி அரேபியாவிலையும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான இந்த ஆயுத கிடங்குகளையும் பல தாக்குதல்களை நடத்தின ஒரு குற்றச்சாட்டுல அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு பிஎம்எஃப்க்கு சொந்தமான நிறைய மிலிட்டரி பேஸ்ல கொஞ்ச நாளுக்கு முதல்ல நடத்தின அந்த தாக்குதல்ல பிஎம்எஃப் ஒரு 20 வீரர்கள் கொல்லப்பட்டதோட 32 வீரர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. ஆனா சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சொன்ன குற்றச்சாட்டுப்படி பிஎம்எஃப் எந்த விதமான தாக்குதலையும் செய்யலைங்கிறத சொன்னதோட அப்படி ஈராக் டெரிட்டரிக்கு உள்ளுக்க இருந்து சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக நடந்த அந்த தாக்குதலுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா அதை கொடுங்கன்னு சவுதி அரேபியா கிட்ட ஈராக் அரசாங்கம் கேட்டு இருந்துச்சு. ஈராக் அரசாங்கம் ஏன் கேட்டு இருந்துச்சுன்னா இந்த பிஎம்எஃப் ஆயுத குழு வந்துட்டு ஈராக் அரசாங்கத்தோட சட்டபூர்வமா இணைஞ்சு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழு தான் பிஎம்எஃப்ங்கிறதாலதான் நேரடியாகவே ஈராக் இறங்கி சவுதி கிட்ட அப்படி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு நியாயமான காரணத்தை சவுதி அரேபியாவை நிரூபிக்க சொல்லி பிஎம்எஃப் ஒரு வார காலம் அவகாசத்தை ஈராக் அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்துச்சு. ஏன் இந்த ஒரு வார காலம் அவகாசம் வந்தா அந்த டைமுக்குள்ள சவுதி அரேபியா ஆதாரத்தை கொடுக்கலண்டா அவங்க நடத்தின அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை யோசிக்காம செய்யறதுதான் அதுல ஸ்ட்ராட்டஜி. இப்ப அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னமும் சவுதி அரேபியா அது சம்பந்தமான ஆதாரத்தை கொடுத்து நிரூபிக்கல. இதாலதான் இப்ப சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தின அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை பிஎம்எஃப் கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இப்ப மத்திய கிழக்குல போர் கடுமையா இந்த காட்டு தீ போல பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் பரவிக்கிட்டே இருக்கு. ஹவுதிகள் ஏற்கனவே களத்துல இறங்கிட்டாங்க. மிகப்பெரிய சண்டை ஒன்று போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானும் துருக்கியும் இதுல தலையிட வேணாங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க ஹவுதிகள். அடுத்ததா இந்த பிஎம்எஃப்பும் சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்த போறதா அறிவிச்சிட்டாங்க. நிலைமை எவ்வளவு சூடா இருக்குங்கிறது விளங்கும் இதுல இருந்து நினைக்கிறேன். மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் பேக்ட்ங்கிற ஒப்பந்தமும் சைன் பண்ணி சூடு ஆறல. இதால துருக்கியும் பாகிஸ்தானும் களத்துல இப்ப இறங்குமா இல்ல கண்டனத்தை மட்டும் தெரிவிக்குமா? அப்படி துருக்கியும் பாகிஸ்தானும் இந்த களத்துல இறங்கினா ஹவுதிகள் அதுக்குரிய அந்த பதிலடியை கொடுப்பாங்களா? பிஎம்எஃப் அடுத்த கட்டமா என்ன செய்ய போகுதுங்கிறது எல்லாமே யோசிக்கக்குள்ள தலையை வெடிக்கும் போலதான் இருக்கு. என்ன நடக்கும்ங்கிறது தொடர்பா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்ததா இந்த விடயங்கள் தொடர்பான புதிய அப்டேட்டுகள் எல்லாமே வந்து என்கிட்ட சேரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்தெடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரிலேயே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏனைவர்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை செய்யுங்கன்னா உடனடியாக ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற வீடியோட லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன் என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல ஒபிஷியல் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்கிறத சொல்லிட்டே இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.